இது வரைக்கும் நான் வந்து பண்ணதுல எனக்கு ரொம்ப புடிச்ச பர்சனல் ஃபேவரைட்னா இந்த ப்ராஜெக்ட் தான். ஓகே. டீமா இருக்கட்டும், எங்களோட கேஸ்ட்டா இருக்கட்டும், எல்லாரையுமே எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சு, என்னமோ ரொம்ப வருஷம் தெரிஞ்சு, ரொம்ப பழகுன மாதிரி, ரொம்ப அழகா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஐயோ! இந்த என்ன சொல்றது? இந்த சீசன் முடிய போகுதா? அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சில ப்ராஜெக்ட்லாம் அப்பாடா முடிஞ்சிச்சு அப்படி இருக்கும். ஆனா இது ஐயய்யோ! ஏன் முடிஞ்சுச்சு? இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்குமே! அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு ப்ராஜெக்ட். சூப்பர். அண்ட் அடுத்ததா வந்துட்டு வேற மாரி ஆஃபீஸ் 2ல நீங்க வந்துட்டு அ ஜெனி. ஜெனி வந்துட்டு பியூட்டிஃபுல்லா லீட் பண்ற மாரி இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ வேற மாரி ஆஃபீஸ் சீசன் 2 தான் ஃபர்ஸ்ட்டு. ம். அதுக்கப்புறம் தான் ட்ரிப்பு. ம். ஸோ ஆக்சுவலி வந்து எப்படின்னா, நாங்க ஒரு 4 இன்டர்ன்ஸ் வந்து புதுசா ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எனக்குமே வந்து அது வந்து ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சு. பிகாஸ் நான் நடிச்சது எல்லாமே வந்துட்டு நான் சீரியல்லாம் பண்ணியிருக்கேன்ல. ஸோ ம். கல்யாணம் ஆகி வீட்ல இருக்க அந்த ம். மாதிரி தான் நடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் என் ஏஜுக்கு காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆஃபீஸ்ல போய் இன்டர்னா ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு ஸோ ரைட் காஸ்ட். ம். எனக்கு ம். நான் என் வயசுக்கு என்ன பண்ணணுமோ ம். ஃபர்ஸ்ட் டைம் கரெக்ட்டா அந்த நான் மாதிரி ஆசைப்பட்ட ரோல்ரா அது. அந்த மாதிரி ஓகே. இருந்தது. அண்ட் வந்து ரொம்ப ஆஃபீஸ் கோயிங் பீப்பிள்க்குலாமே வந்து ரொம்ப ஈஸியா ரிலேட் பண்ற மாதிரியான அங்க வந்து ஒரு குட்டி லவ் இருக்கும். ஹெச்ஆர் ம். கூட ஒரு சண்டை இருக்கும். அண்ட் ஹெச்ஆரோட ஃபேவரைட்ஸ் இருப்பாங்க. மேனேஜர் கூட. ஸோ பார்க்குற எல்லாருக்குமே ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். அதுல வந்து காமெடி இருக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு பேய் இருக்கும். ஸோ பேய் விஷயம்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயம் ரொம்ப பயமா இல்ல. பயமாவும், ம். ஃபன்னாவும் கலந்திருக்கும். ஸோ அந்த நைஸ். மாரி. ஆல் டுகெதர் வந்துட்டு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம். பயங்கரமான ஒரு எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். நாள் கழிச்சு ஃபீல் அலைவா இருந்தேன் நானு ஆ அந்த அண்ட் செட்ல. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸும் கூட. ஸோ நான் ஓகே. மூவிஸ் பண்ணியிருக்கேன், சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன், ரியாலிட்டி ஷோலாம் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் அண்ட் எனக்கு ரொம்ப புடிச்சது. ரொம்ப ரொம்ப புடிச்சது. எல்லாருக்குமே வந்துட்டு உங்கள ராட்சசன் டைம்ல இருந்தே தெரியும்னு நெனைக்கிறேன். ஒரு அமேசிங்கான ரோல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் மூவிஸ் எப்படி போயிட்டுருக்கு? மூவியோட கெரியர் எந்த லெவல்ல போயிட்டுருக்கு? உங்க ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்கு? ஏன் நீங்க நெறைய படங்கள் பண்றதில்ல? ஸோ வந்து நான் ஃபர்ஸ்ட்டு மூவிஸ் தான் பண்ணிட்டுருந்தேன். லாஸ்ட்டா பண்ண படம் வந்து எனிமி. ஸோ இந்த ராட்சசனுக்கும், எனிமிக்கும் நடுவுல ஒரு சீரியல் பண்ணிட்டுருந்தேன். மௌனராகம் மௌனராகம். சொல்லிட்டு அதில லீடா பண்ணிட்டுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எனிமி வந்துச்சு. அதுக்கப்புறமும் மௌனராகம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் போனேன். பிக் பாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி மூவிஸ் போறதுக்காக தான் இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ 2, 3 கதையும் கேட்டுட்டுருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரமே மூவிலயும் போயிருவேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் தேங்க் யூ, உங்களுடைய தேங்க் யூ.